ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடலைமா முறுக்கு எப்படி செய்கிறதுண்டு வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணி வச்சிருக்கிறேன். 2 டீஸ்பூன் ஓமம் எடுத்திருக்கிறேன். அதை இதில் போட்டு அவிச்செடுக்க போகிறேன். 2 கப் தண்ணி 1 கப் தண்ணியாக வர வரைக்கும் நல்லா கொதித்து அவியட்டும். ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். உப்பு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. ரெண்டு கப் கடலை மாவு எடுத்திருக்கிறேன். 1 கப் அவிச்ச கோதுமை மாவு, நல்லா ஆறி இருக்கணும். ஆக கொதிக்க கொதிக்க விட்டீங்கன்னா முறுக்கு புளிஞ்செடுக்க கஷ்டமாக இருக்கும். அதனால ஓம தண்ணி நல்லா ஆறும் வரையும் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழச்செடுக்கணும். ஆக இறுக்கமாக குழைக்க தேவையில்லை. உங்களால் புளிஞ்செடுக்கக்கூடிய பதத்தில் குழைச்சி கொள்ளுங்க. இதே மாதிரி குழைச்செடுத்தா புளிஞ்செடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பதத்தில் குழைச்செடுக்கிறதுக்கு ஓம தண்ணி கணக்க முடியல, கொஞ்சம் மிச்சமாகவும் இருக்குது. பத்தாமல் வந்ததுண்டா சாதாரண தண்ணி கொஞ்சம் சேர்த்து குழைச்செடுத்து கொள்ளலாம். மா காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் பூசுறேன். நான் இன்றைக்கு முறுக்கு புளியறதுக்கு இந்த கண் தான் எடுத்திருக்கிறேன். இதுலேயும் எண்ணெய் கொஞ்சம் பூசிக்கொள்ளுவோம். பாத்திரத்தில் எண்ணெய் வச்சிருக்கிறேன். எண்ணெய் நல்லா கொதிக்கட்டும். அந்த டைமில் நாங்கள் முறுக்கு புளிவோம். எண்ணெய் கொதிச்சிட்டான்னு பார்க்குறதுக்கு முறுக்கு மாவில் ஒரு சின்ன துண்டு போட்டு பார்ப்போம். எண்ணெய் நல்லா கொதிச்சிட்டுது. இனி முறுக்க போடுவோம்.
எங்களோட கடலைமா முறுக்கு ஈஸியாக குயிக்காக ரெடி ஆகிட்டுது. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுண்டா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.